வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா மைசூர் பெட்டா சாமுண்டி பெட்டா மைசூர் பெட்டா சாரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸோ ரொம்ப நாள் வீடியோ போட காரணம் ஓம் சக்தி பராசக்தி நாங்கள் மாலை போட்டு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா அதனால தான் வீடியோ போட முடியல. வீடியோ போட்டுக்கலாம்னு நினச்சேன். நான் திருவண்ணாமலை எங்கெங்கே சுற்றி போயிருந்தாங்க. அதனால் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மைசூர் பெட்டா மேலே ஏறி பார்த்தீங்கன்னா சாமுண்டி பெட்டா மைசூர் பெட்டான்னு சொல்லிட்டு சாரி 2 வாட்டி மைசூர் பெட்டான்னு சொல்லி சாமுண்டி பெட்டான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம யார் யார் வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராமு, எஸ், அடுத்தது மிஸ்டர் மாரியம்மாவன். ஸோ பார்த்தீங்கன்னா சரியா ஏறி இருக்கிறோம் பெட்டா மேலே. உங்களுக்கே தெரியும் இப்போ வந்துக்குது மூச்சு இவ்வளோ நேரம் எங்கே போயிடுச்சு. ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் நான் செத்துட்டு இருந்தேன், ஆவியை தெரிஞ்சுன்னு இருந்தேன். இப்போ தான் எனக்கு இதே வந்துச்சு. வாய்மூடு கொழுப்பு ஜாஸ்தி உனக்கு ஆத்தா மாதிரி. கொஞ்ச நாள் உங்கள் ஆத்தா கூட விட்டு பார்க்கணும், அப்போ தான் சரி வருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வச்சுருக்குறோம் இல்லையா, இன்னும் உனக்கு தெரியல. அத்தை இது பேசிக்கிறாங்க. நாவோ மீட்டிங் நடந்துருக்குது 2 பேருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எப்பாப்பா அம்மி சரியான இடம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ நாங்கள் பஸ்ஸில் ஏறி வந்தோம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இது. ஸோ நான் பெட்டா மேலே சந்திக்கிறேன். டாட்டா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் நடந்து வராதிங்க, கொஞ்சம் தூரம் சின்ன பசங்களை கூட்டின்னு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாம் மைசூர் நகரமே தெரியுது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது பெட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இது பாறாங்கல் இது. அதோட பெட்டில் இருக்கும் இல்லையா இந்த கல். ஸோ சரியாக போயினுக்குது பஸ்ஸு. ஸோ இன்னும் பஸ்ஸில் தான் இருக்கிறோம் நாங்கள், இன்னும் பெட்டாக்கு போகல. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸோ நாங்கள் 3வது வாட்டி வந்தோம். இது 4வது வாட்டி வந்துக்கிறோம். 3 வாட்டி, ஒரு வாட்டி காலராத்திரி பூஜைக்கு வந்தோம். ஸோ அதுவும் இது நாங்கள் இது பண்ணியிருந்தாங்க இல்லையா தசரா கொலு, அப்போ வந்திருந்தோம். ஸோ இப்போ தான் வந்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது இந்த கோயில். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ நாங்கள் இது முடிச்சுட்டு அப்புறமா சாமராஜ நகரால் அது மலை மகாதேஸ்வர பெட்டா ஏற போகிறோம். ஃபேமஸான கோயில், ரொம்ப பேருக்கு தெரியும். மலை மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த பக்கம் அதாவது பீச்சாங்கை பக்கம், சோத்தாங்கை பக்கம் ஒரு வழி, அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஒரு வழி இருக்கும். ஸோ அங்கே சோத்தாங்கை பக்கம் போகிறதுக்கு பிளாக் டவுன் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக போயினுது பஸ்ஸு. மாமூலி ரோடா சைட் அடிச்சு போட்டு பஸ்ஸு இல்லையா, மலை மேலே போயிட்டு வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா மலை மேலே போயினுக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஓஏ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர் தான் அவரு. ஸோ அதுவும் இந்தியன் ஆட்டோ டிரைவர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏறி இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேலே போகிறோம். வந்துட்டோம் நம்ம கோயிலுக்கிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கிட்ட ஸோ பார்த்தீங்கன்னா இது கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தெரியாது. ஸோ இப்போ தான் வியூ பாயிண்ட்டே வந்துக்கிட்டு பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அது மைசூர் அரண்மனை. ஸோ அது மைசூர் அரண்மனை பாருங்க அது. ஸோ மைசூர் பார்த்தீங்கன்னா இது மைசூர் கிராமம் இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழி தெரியல, அது சாமுண்டி பெட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாமி கும்பிட போகிறோம், நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஹாய் காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸெல்லாம் மலை மேலே போகும். ஸோ பிளாக் டவுன் பண்ணி வச்சுக்கிறாங்க கோயில்கிட்ட. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டவுன் பண்ணி
வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. அதுவும் சோத்தாங்கை பக்கம் பிளாக் டவுன் பண்ணி வச்சு 2 இடத்துல சோத்தாங்கை பக்கம் பிளாக் டவுன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வண்டியெல்லாம் அலோடு இல்லை. ஸோ அங்கே என்ன புலி சிறுத்தை அடுத்தது சிங்கம்லாம் நடமாட்டம் இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ பார்த்தீங்கன்னா வீப்பா பஸ் ஸ்டாண்டில் போட்டாங்க. ஸோ இது மைசூரில் சாமுண்டிபேட்டை. ஏன் நீங்கள் ஆட்டோவில் வரலன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஆட்டோ வீட்டில் விட்டோம். ஸோ ட்ரெயினில் வந்துட்டு ஆட்டோ வீட்டில் விட்டு அப்புறமா மாதவரம் போயிட்டு இதை தெரியும்ல மாதவரம் போயிட்டு அந்த மெட்ரோவில் ஏறி அப்புறமா மேஸ்டிக்கு வந்து கேஸாக பெங்களூர் நின்றானாக்கு வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி மைசூருக்கு வந்துக்கிறோம். மைசூர்லேருந்து பஸ்ஸில் பெட்டாக்கு போய் நிற்கிறோம். ஸோ வந்துட்டோம் பெட்டாக்கிட்ட. ஆனால் இங்கே கொஞ்சம் தூரம் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம். ஸோ பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் இங்கே சாயங்காலம் வந்தீங்கன்னா தெரியும். நீங்களே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபைனலி சாமுண்டிபேட்டைக்கு வந்துட்டோம். ஸோ மேலே ஏறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் நிற்கிது. என்ன பஸ்ன்னு தெரியல. இன்னும் அவ்வளோ தூரமா? ஸோ கைஸ் இன்னும் ரொம்ப தூரம். ஸோ ஃபைனலி நம்ம இப்போ தான் கோயிலுக்கு வந்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கூட லக்கேஜ் ரூம் இல்லையா இருக்கா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கோயில்கிட்ட சந்திக்கிறேன். பாய். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பஸ் இறங்கிட்டு நடந்து போயிருக்கிறோம் கோயிலுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல கோயில் இறங்கணுன்னு யாராவது வர அப்படின்னா இந்த கிங்ஸ் காஃபிக்கோ மில்க் ஷேக் குடிக்கிறீங்களோ மேகி சாப்பிட்றீங்களோ எல்லாம் கிடைக்குங்க. ஆனால் ஒரு நாஸ்டா சாப்பாடு மட்டும் கிடைக்காது. இன்னும் எல்லாம் கிடைக்கும். ஸோ மில்க் ஷேக்கு அது இதுன்னு ஓரியா மில்க் ஷேக் எல்லாம் கிடைக்குது. ஸோ டீ காஃபி ஓல்டு மேன் அது யாராவது இருந்தால் டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுங்க ஓல்டு மேனுக்கு. ஸோ சாமுண்டிபேட்டை வந்துட்டோம். ஸோ இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட நிறைய ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால வீடியோ போட முடியுது. ஸோ அதனாலேயே நான் இந்த வீடியோ லாஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.